நேற்று என்ன பார்த்தோம் என்றால் எக்ஸீஜெசிஸ் என்ற முறையில் நாம் திருவிவிலியத்தை வாசிக்கும் பொழுது அப்படின்னா திருவிவிலியத்தில் கூறப்படுவதை அப்படியே அதில் கூறியிருப்பது போன்றே பொருள் எடுத்து பார்க்கும் பொழுது சில கோளாறுபடிகள் நடக்கும் என்று பார்த்தோம். அதில் ஒரு கோளாறுபடி எது என்றால், இந்த நபர் கேட்கும் கேள்வி, சதையை மட்டும் புசித்துவிட்டு அவருடைய இரத்தத்தை பொதுநிலையினர் குடிப்பதில்லை, அப்ப அது எப்படி முழுமை பெறும், பாதி கட்டளை தான் நிறைவேற்றப்படுகிறது என்று கேட்கிறார். எக்ஸீஜெசிஸ் முறைப்படி நம்ம இதை எப்படி பார்க்கணும்? ஐசிஜெசிஸ் முறைப்படி பார்க்கணும். ஐசிஜெசிஸ்னா ஆக்சுவலா அதுக்கு மீனிங் வேற, சொந்த கருத்துன்னு வருது. ஆனால் அவர்களுடைய பார்வையில் அது சொந்த கருத்து. யாருடைய பார்வையில்? எக்ஸீஜெசிஸை கடைபிடிப்பவர் பார்வையில் நாம், அதாவது நாம்னா சிசிசி கூறும் கருத்து என்பது ஐசிஜெசிஸ் என்று அவர்கள் வகை பிரித்து விடுகிறார்கள். திருச்சபை அது சொந்த கருத்தை சொல்கிறது, ஆனால் அது ஐசிஜெசிஸ். அதை மேலே சொன்னார் இல்லையா, அந்த ஃபாதர்ஸ், இந்த திருச்சபை என்றால் அந்த ஃபாதர்லாம் ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக இருக்கிறார்கள், நம்பிக்கை, திருச்சபை நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது அப்படின்னு சொல்ல வருகிறார் அல்லவா. அதோடைய நோக்கம் என்னன்னா, ஃபாதர்ஸ் எல்லாம் ஐசிஜெசிஸ் கடைபிடிக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆக்சுவலா ஃபாதர்ஸுக்கு அந்த நிலைப்பாடு வந்தது காரணம் என்னவென்றால், அவர்கள் சிசிசியை கடைபிடித்து பொருள் கூறும்பொழுது அதில் லிட்ரல் மீனிங் வராது. அப்படின்னா எக்ஸிஜெசிஸ் மீனிங் அதில் வராது. சிசிசியை நாம் வாசித்து பார்க்கும்பொழுது எக்ஸிஜெசிஸ் அடிப்படையில் அதில் கூறப்பட்டிருக்காது. திருச்சபை நம்பிக்கை அப்படின்னு சொல்றதுன்னா பாரம்பரியமா மரபு வழி நற்செய்தி என்று சொல்லி வருகிறோம் அல்லவா. அந்த மரபு வழி நற்செய்தியில் உள்ள பொருளை எடுத்து திருவிவிலியம் என்ற இந்த வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இதோடு ஒப்பிட்டு பார்த்து எடுக்கும்பொழுது அது வேர்ட் ஆஃப் காடா மாறுது, இறை வார்த்தையாக மாறுகிறது என்று திருச்சபை நமக்கு சொல்லி தந்து கொடுத்ததுதான் சிசிசி. அதை நாம் இப்போ எப்படியெல்லாம் இன்டர்பிரேட் பண்ணி விடக்கூடாது. ஒரு உதாரணத்திற்கு ஒரு தப்பு சொல்கிறேன், இன்டர்பிரிட்டேஷன்ல எக்ஸிஜெசிஸ்ல வரக்கூடிய இன்னொரு தப்பு என்ன என்றால், இயேசு நம்ம எல்லாம் விலை கொடுத்து மீட்டார் அப்படிங்கிற ஒரு வசனம் வரும். அப்ப இந்த வசனத்துல இப்படி பொருள் அப்படி எடுக்கக்கூடாது, எக்ஸிஜெசிஸ் முறைப்படி எடுக்கக்கூடாது என்று தியாலஜி கிளாஸ்ல சொல்லிக் கொடுப்பார்கள். ஏன் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, நம் திருச்சபையில் அதுக்கான ஒரு அனத்தமா என்று சொல்லக்கூடிய ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அனத்தமா நமக்கு அந்த சாபம் அப்படின்னு வச்சுங்க, சாபக்கேடு நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக பொருளை இப்படி எடுத்துவிடக்கூடாது என்று சொல்லித் தருவார்கள். ஒரு உதாரணம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்வார்கள். இது ஒரு உதாரணம். ஏன் சாபக்கேடு வருகிறது என்றால், இந்த இயேசு விலை கொடுத்து மீட்டார் என்றால் அதை ரத்தத்தை விலையா கொடுத்தா யார்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். இப்போ யார்கிட்ட கொடுத்தாருன்னு கேட்கும்பொழுது என்ன ஆகும்? ஒன்று தந்தையாக கடவுளிடம் கொடுத்தாருன்னு வரணும். அப்ப தந்தையாக கடவுள் என்ன கொடூரமானவரா அப்படின்னு அடுத்த பிரச்சனை வரும். அப்ப அடுத்து அது வரும்போது அதை நீக்கிறதுக்கு என்ன செய்யணும்? சரி, சாத்தாண்ட கொடுத்தாரு அப்படின்னு வரும். அப்ப இயேசுடைய ரத்தம் அவ்வளவு பொக்கிஷமான ப்ரெஷியஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அது புனிதமான ஒரு பண்டம், ஒரு பொருள். இயேசுவின் ரத்தம் ஒரு புனிதமான ஒரு பொருள். அதை எடுத்து சாத்தான் கையில கொடுக்கலாமா? அப்ப அந்த ரத்தத்துக்கு நாம் என்ன செய்கிறோம்? தேவதூஷணம் போன்ற ஒரு பாவம் செய்கிறோம். இயேசுவின் ரத்தத்துக்கு எதிரான பாவமாக மாறிவிடுகிறது. அதனால் அந்த பொருளை எடுக்கக்கூடாது என்று தியாலஜியில் வரும். அப்ப எந்த பொருள் எடுக்கிறது? அதை தான் நாம் வழக்கி கொண்டு இருக்கிறோம். அவர் நம்மை மீட்க இந்த ரத்தத்தை சுதந்திரித்து, அவரும் மனிதனாகி, அதான் ரத்தம், அந்த மனித நிலையை இறுதி வரை காப்பாற்றியதால் நமக்கு உறவு கொடுக்க முடிகிறது. அந்த விலை என்பது அவருடைய உயிர். அவர் உயிரை சிலுவையில் இழந்தார் அல்லவா. அந்த உயிரை இழந்ததால் அவர் மனிதனானார், மனிதனானதால் என்று உறவு கொடுக்கிறார். இது நம்ம சிசிசி சொல்லிக் கொடுக்கும் பொருள். ஆனால் அவங்க இதுக்கு என்ன பொருள் கேட்டால் அவங்களால சொல்ல முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க? விலையை கொடுத்தா வாங்கினாரு, சாத்தான்ட்டேருந்து வாங்கினாரு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. திருச்சபை அது சொல்லாது. ஏன்னா அது சாபக்கேடு வந்துவிடும் என்று கண்டறிந்து நமக்கு சொல்லித் தருகிறது. இனி அப்படிலாம் யாரும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். கிறிஸ்டியன் ஃபெய்த்னு ஒரு புக் இருக்கும், அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாம் நம்பர் வேணா நீங்கள் அதில் எடுத்துக்கலாம். அப்போ இது மாதிரி சொன்னால் அது சாபக்கேடு. அப்போ எக்ஸிஜெசிஸ் முறைப்படி போகும்போது இது போன்று நிறைய தவறுகள் செய்து கடவுளுக்கு எதிரான பாவம் செய்தவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். அதுல ஒரு விஷயம் தான் இவர் கேட்கிறார், இந்த நபர், ஐயா வெறும் சதையதான புசிக்கிறோம், ரத்தம் எங்க, அப்ப எப்படி நிறைவாகும் அப்படின்னு கேட்கிறார். ஐயா கேட்கிறாரு, அந்த கலவி அமைச்சர் கதை மாதிரி தான் இது. நாம் ஏன் சதையை புசிக்கிறோம் அவருக்கு தெரியல. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, அவர் சொன்னதுல அவர் கடவுளுடைய கட்டளையாக பார்க்கிறார். அதுவே அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லலாம்.
கடவுளுடைய கட்டளையாக அதை எடுத்துக்கொண்டார். கரெக்டு. ஆனால் அந்த கட்டளையாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக நாம் ஏன் அதை செய்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அது கட்டளையாக மாறுகிறது என்றால், இந்த கேட்கும் செயல் அதில் இருக்கிறது. எந்த கேட்கும் செயல்? கடவுளிடம் உறவு கேட்கும் செயல். அப்ப கடவுளின் உறவு கேட்பதற்கு என்ன வேண்டும்? உடன்படிக்கை வேண்டும். அப்ப உடன்படிக்கையில 2 இருக்கு. உடன்படிக்கைன்னா பத்திரம் எழுதுறோம் இல்லையா, பிரிவினை பத்திரம் அப்படிலாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு பத்திரமாக எழுதும்பொழுது அதுக்கு பேர் உடன்படிக்கை. அது ஆதி முதல் அந்தம் வரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தொடக்கம் முதல் கடைசி வரை ஒரே செயலாக இருக்க வேண்டும் என்பதால் அதை புசிக்கும் செயலில் வைத்தார், கடிதத்தில் எழுதும் செயலில் வைக்கவில்லை. ஒரு செயலை செய்து காட்டிவிட்டால் அந்த செயல் என்ன பொருள் தருமோ அதை விண்ணகத்தில் சாட்சியாக எடுத்துக்கொள்வார்கள், வெளியடையாளமாக. அந்த வெளியடையாளம் நம் மண் உலகில் பத்திரம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது, அதில் எழுதுவாங்க, இல்லைன்னா செப்பேட்டில் எழுதி வைப்பார்கள். இது நாம் செயலாக செய்து வைப்பது எல்லாமே அங்கே பதிவாகிவிடும். அதனால் அந்த செயலை காட்டி இவன் உடன்படிக்கை செய்தானா இல்லையா என்பது அங்கே வெளிப்படுத்தி காட்டப்படும் என்பதால் இதுவே எழுத்து வடிவமாகி விடுகிறது. அதனால் நான் நற்கருணையை புசிக்கும் பொழுது அந்த புசிக்கும் செயலே செயல் வடிவம் பெற்றுவிடுவதால், அதாவது எல்லாரும் பார்க்கும் ஒரு வடிவத்தை பெற்றுவிடுவதால் அதுவே எழுதி வைத்த ஒரு உடன்படிக்கை போன்ற ஒரு தன்மையை பெற்றுவிடுகிறது. ஆனால் நாம் சதையை புசிப்பதன் நோக்கம் என்னன்னா, நான் விண்ணகத்தில் ஒரு உங்களுடைய உறவை கேட்கிறேன், குடும்ப உறவை கேட்கிறேன். பில்லியல் அடாப்ஷன் என்று சொல்கிறோம், பில்லியல் தத்தெடுப்பு என்று சொல்கிறோம், சந்தான தத்தெடுப்பு, சந்தான முறை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவருடைய சந்தான வாரிசாக தத்தெடுக்கப்படும் நிலை. அதை நான் கேட்கிறேன் என்பதற்கு அடையாளமாக சதையை புசிக்கிறோம். அது எப்படின்னா, சதையும் இரத்தமும் எது என்றால், ஒரு பத்திரத்துல நான் கருப்பு மை கொண்ட பேனாவிலும் கையெழுத்திடலாம், ஊதா மை கொண்ட பேனாவிலும் கையெழுத்து போடலாம். கையெழுத்து போட்டேன்னா இல்லையாங்கிறது தான் முக்கியம். அதுபோன்றுதான் அங்கே சதையும் இரத்தமும், சதையாவது இரத்தமாவது நாம் புசித்திருக்க வேண்டும். ஏன் ஃபாதர்ஸ் மட்டும் 2 குடிக்கிறாங்கன்னா, மிச்ச மீதியை அவர்கள் குடித்து அந்த புனித நிலையை காப்பாற்றுகிறார்கள். மிச்ச மீதி விட்டா கெட்டு போயிடும், அது அவமானப்படுத்தும் நிலைக்கு, பாவத்திற்கு வந்துவிடும். ஆனால் இறுதியில் முடித்து கொடுப்பவர்கள் ஃபாதர்ஸ். அந்த முடித்து கொடுக்கும் செயலை பொது நிலையிலும் செய்யலாம். அது அப்படி செய்திருக்கிறார்கள் ஃபாதர்ஸ், எனக்கு தெரியும். ஆனால் முடித்து கொடுப்பது, ஃபினிஷ் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள நம்ம காதில் கேட்காதுதான், பொது நிலையினருக்கு காதில் கேட்காததுல ஒரு ஃபாதரை பார்த்து ஃபினிஷ் இட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ பெரிய ஃபாதர் சின்ன ஃபாதர்கிட்ட சொல்லிட்டு போயிடுவார். சின்ன ஃபாதர் எல்லாம் முடிச்சு கொடுப்பாங்க. வேளாண்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்க வச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ மெயின் ஃபாதர் மற்ற சைட்லேருந்து ஃபாதர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பத்திரப்படுத்தி சாப்பிடுவெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சு தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சிருவாங்க. வேளாண் மாதிரி இதில் பப்ளிக்கில் தெரியும். சில சின்ன இடத்துல ஒரு ஃபாதர் தான் இருப்பார், அதனால அந்த ஃபாதரே எல்லாத்தையும் செய்வார். இவ்வளோதான் வித்தியாசம். 2ஐயும் குடிக்கணும் அப்படின்னு நம்பினால் நீங்கள் எந்த முறைக்கு போகிறீங்க? எக்ஸிஜெசிஸ் முறைக்கு போகிறீங்க, அதாவது புரியாமலேயே செய்வது. அதனால தான் அப்படி செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இதெல்லாம் என்ன நிலைப்பாடு என்றால், டிஸ்மேண்டில் தி ஆல்டர் ஆஃப் சாக்ரிஃபைஸ். இப்போ இது மாதிரி ஒரு நம்பிக்கைக்கெல்லாம் நான் போனோம்னா, இதில் ஏதாச்சும் ஒன்று தான் செல்லுபடி ஆகும், ஏதாவது 2ஐயும் சாப்பிட்டா தான் செல்லுபடி ஆகும், 1 சாப்பிட்டா செல்லுபடி ஆகாது, பாதிக்கட்டில் தான் நிறைவேற்றிருக்கிறோம் அப்படிலாம் நாம் நம்பிக்கையோடு போனால் அது சொந்த கருத்து சொல்வதாக மாறி, அதுதான் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், சிசிசி 2779 அடிப்படையில் அது சிலை வழிபாடு செய்வதற்கு சமமான பாவமாக மாறிவிடும் என்று பார்க்கிறோம். இதை தொடர்ந்து நாளை பார்ப்போம்.